சார் கைய. உண்மையாலுமே நடுவர்களே சூப்பரான தலைப்பு, சுவையான தலைப்பு, அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. அது என்ன சார் தலைப்பு? ஏப்பா 1.5 மணி நேரம் பட்டிமன்றம் ஏன் இன்னொரு தடவை சொன்னா நீங்க என்ன குறைச்சா போயிருவீங்க? கம்மியா காசு வாங்குற பேச்சாளர்கள் நாங்க 4 தடவை சொல்லணும், உண்டுனா வாங்கிட்டு போறோம். நீங்க ஒரு தடவை சொல்லிட்டு போலான்னு பாக்குறீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க சார். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களின் உழைப்பா இல்லை பெண்களின் பொறுப்பா? அதுதானே சார் தலைப்பு. ஆமா, அதுக்கு பேசுற கண்டு பேச்சாளர் கொண்டு வந்து எதுக்கு 2 பெருச்சாலையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? அது இந்த 2 இடுங்கோமரிகளை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அது வந்து சும்மா குதிக்குது, நான் அழகா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன்னு. ஏக்க நான் சொல்றது உண்மைன்னா கையை தட்டுங்க. இந்த அம்மா வந்து என்ன சொல்லுச்சு? எங்க புடவையினால என்ன பலன் தெரியுமா? எங்க புடவைய 2ஆ கிழிச்சா தாவணியாக்குவோம், 4ஆ கிழிச்சா பாவாடையாக்குவோம், 8ஆ கிழிச்சா பிளவுஸ் தைப்போம்னு சொன்னீங்க. நான் தெரியாம கேக்குறேன், நீ புடவையவே இந்த கிளி இழிக்கிறையோ, புருஷனை என்ன கிளி இழிப்ப? உன்னையும் கட்டி ஒருத்தன் பொழைக்கிறானோ குடும்பம் விளங்குமானுங்க. அந்த ஆளு ரசத்தை குடிச்சிட்டு மயங்கி மயங்கி கிடக்குறான். அதுல வேற ஆண்களாக இவங்களுக்கு எல்லாம் என்ன பெருமை இருக்குது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் கணவர் புருஷர் இத்தனை வர்றது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வெள்ள கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கி தின்னுகிட்டு இருந்தானா, இல்ல காங்கை பஸ் ஸ்டாண்ட்ல பறக்க பாத்துக்கிட்டு இருந்தானா? நீங்க வச்சதா அப்படியே பெருமை. வரக்காப்பிக்கு வக்கு இருக்காது. எப்ப மூட்டுக்கு போனா பாத்ரூமுக்கு போனா கதவு கூட இருக்காது, சாக்கு தான் தொங்கு. மேய்க்கிறது எருமை. உங்களுக்கு என்ன பெருமைன்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பயல வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு ஜம்முன்னு பாட்டு பாட்டி போறோம். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு வண்டிங்க யாரும் இல்ல, அடுத்தவனு கெடுத்ததில்ல, ஜாலியா பாடிட்டு போறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன 3வது நாளே என்ன பாட்டு பாடுறான் தெரியுமா? உங்குத்தமா எங்குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல, தலையே தொங்கி போய் போறான் எங்காலு. அவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களை. எங்க இந்த பெண்களால மகிழ்ச்சி இருக்குன்னு கேக்குறேன். அது நாங்கெல்லாம் ஏன் மேட்சுக்கு மேட்சா போடுறோம்னு தெரியுமா? அந்த அம்மா கேக்குறாங்க, எங்களுக்கு கட்டுனதுதான் மேட்சிங்கா இல்ல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாவது மேட்சிங்கா இருக்குன்னு சொல்றியே. ஆனா ஒரு ஆம்பளை என்னைக்குமே மேட்சுக்கு மேட்சா போட மாட்டான் சார். ஏன்னு தெரியுங்களா? என்ன காரணம்? எங்களுக்கு எல்லாம் கட்டுனதும் மேட்சா இல்ல, இந்த கருமை கட்டிக்கிறது மேட்ச் இல்லாம நாசமா போகட்டும்னு ஆம்பளை அப்படியே போறான். விட்டு கொடுக்கிற எவ்வளவு பிரச்சனை. எனத்த நல்லா விட்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் மாமியார் நாக்கருத்த கூட்டம். அந்த கூட்டம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. எங்கயாவது மகிழ்ச்சி இருக்கா, சந்தோஷம் இருக்கா? எங்கயாவது விட்டு கொடுத்து போறீங்களான்னு கேக்குறேன். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நடுவர்களே, ஆனா உண்மையாலுமே எங்க கோவை பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும் போது பசங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறீங்களே, மாமியார் கிட்ட விட்டு கொடுத்துட்டு போறீங்களா? எங்க விட்டு கொடுத்து போறாங்க? அவ்வளவு பிரச்சனை. அது இங்க எல்லாம் நிறைய ஆண்கள் இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வெள்ள கோயில மாத்துறேன், கரூரை மாத்துறேன், காங்கயத்தை மாத்துறேன், குளித்தலைய மாத்துறேன், எதை மாத்துறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திரணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒண்ணும் மாத்த முடியாது. யூ நோ வை? ஏன்? வாட் இஸ் த ரீசன்? என்ன ரீசன்? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையால டிவி ரிமோட்டை கூட மாத்த முடியாது, புடிக்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாளுங்க. என் பொண்டாட்டி எல்லாம் பாத்ரூம் போகும்போது கூட டிவி ரிமோட்டை கொண்டையிலேயே சொருகிட்டு போயிடுறா. குடுறிட்ட கொடுத்தா நீ மாத்திருவேங்கிறாளே நடுவர்களே. நான் தெரியாம கேக்குறேன் சார். நான் சொல்றது உண்மை என்ன கையை தட்டுங்க. இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இதுக்கு தட்டுறீங்க. சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆணு வாயை திறந்து டிவி சீரியல் பாக்குறீங்களா இல்லையா? பாக்குறாங்களா இல்லையா சார்? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஆமா பாக்குறாங்களா இல்லையா? என்ன சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆணு வாயை திறந்து டிவி சீரியல் பாக்குறீங்களே, எந்த நாடகத்திலேயாவது எந்த படத்திலேயாவது எவளாவது ஒருத்தியாவது ஒருத்தனாவது ஒரு புருஷன் கூட பொழைக்கிற மாதிரி, ஒரு பொண்டாட்டி கூட பொழைக்கிற மாதிரி எந்த நாடகத்திலேயாவது காட்டுறாங்களா? எந்த நாடகத்தை பாரு, அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடுறது எப்படி, அடுத்தவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறது எப்படி, மாமனார விஷமிச்சு கொள்றது எப்படி, மாமியால் ஊட்டுட்டு முடுக்கிறது எப்படி, கருவை கலைக்கிறது எப்படி, குட்டிய கெடுக்கிறது எப்படி, குடும்பம் விளங்குமான்னு கேக்குற. இப்ப தட்டுங்க கைய. எந்த நாடகத்தை பாரு அடுத்த புருஷனை கூட்டிட்டு ஓடுறதையும் ஒரு நாடகமா எடுக்கிறாளுங்க நடுவர்களே. உங்க பொண்டாட்டி கொண்டையில சொருகிட்டு போகும்ல, ஆமா, அதே மாதிரியே என் பொண்டாட்டி கொண்டையில சொருகிட்டு போய் தோசை ஊத்திட்டு இருந்தா. சரி மாத்திடுவோம். அந்த நேரத்துல அவளுக்கு தெரியாமனு கிட்ட போய் எடுக்கிறது, கைய வைக்கிற, திரும்பி பார்த்துட்டு எடுத்து தோசை கொண்டா உள்ள போட்டாயா. அவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. அது இந்த கருவை கலைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருதுங்க. பொதுவா பேரு காலம் எத்தனை மாசங்க? 10 மாசம். எத்தனை மாசம்க்கா? 10 மாசம். எத்தனை மாசம் சார்? ஹலோ ரமேஷ், எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல ஏதாவது சொன்னா இவன் எத்தனை மாசம் பொதுவா பேரு காலம்? 10 மாசம். ஆமா, அதுதானே உலக நீதி. எல்லாருக்கும் தெரியும். ஏன் சொல்லல தெரியுமா? ஏன் சொன்னா அந்த மொட்டை ஏதாவது கழுவி ஊத்திடுவான். பொதுவா பேரு காலம் எத்தனை மாசம்க்கா? 10 மாசம். அதுதானே உலக நியதி, அதுதானே உலக வரலாறு. இந்த சன் டிவில நைட்டு 8 மணிக்கு கயல்னு ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 7 to 8க்கு மாத்தி விட்டுட்டாங்க. அந்த நாடகம் எல்லாம் பாக்குறீங்களாக்கா? அந்த நாடகம் போட்டு 3.25 வருஷம் ஆச்சு.
அந்த நாடகம் போட்ட புதுசுல கயலோட தங்கச்சி மாசமா இருந்தா. அவ மாசமா இருக்கிறா 3.25 வருஷமா மாசமா இருக்கிறா. போன மாசம் தான் பையன் பிறந்திருக்குது. நடுவர்களே, இது கூட பரவாயில்ல. ஒரு அநியாய அக்குறுமை என்னுடைய தாய் குளங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பொம்பளைக்கு நம்ம மாசமா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியுமா தெரியாதாக்கா? தெரியுமே. அவங்க தானே தெரிஞ்சிட்டு தான் அடுத்தவங்கிட்ட சொல்றாங்க. தெரியுமா தெரியாத? 10 நாள் தள்ளி போன இவளுக்கே தெரியுமில மாசமா இருக்கிறாளா இல்லையான்னு. இந்த நைட்டு 9 மணிக்கு சிங்கப்பெண்ணேன்னு ஒருத்தி வாரா. அது பாக்குறீங்களா? அந்த நாடகம் போட்டு 2.25 வருஷம் ஆச்சு. அந்த நாடகம் போட்ட புதுசுல அந்த கதாநாயகி ஆனந்தி மாசமா இருந்தா. அவ மாசமா இருக்கிறா 2.25 வருஷமா மாசமா இருக்கிறா. அவ மாசமா இருக்கிறதா அவளுக்கே தெரியாது. நடுவர் அவர்களே, ஒரு வளகாப்பு பண்ணாட்டி பரவாயில்ல, அந்த வயித்தையாவது ஒரு பெருசா காட்டுறது இல்ல. 3.25 வருஷமா இவ 3 மாசமா இருக்கிற எங்கூட்டு மூதேரி இதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. நடுவர் அவர்களே, என்னங்க இன்னைக்கு பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு கேட்கிற? ஒழுக்கமா புருஷனுக்கு பருப்பு கடைஞ்சு ஊத்தி இருப்பீங்களான்னு கேட்கிற? பருப்பு கடை தெரியாது தமிழரசன். பொறுப்பை பத்தி தமிழரசன், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன இத்தனை நாடகத்தையும் எடுக்கிறது பொம்பளை இல்ல ஆம்பளை. பாக்குறது பூரா பொம்பளை. நடுவர் அவர்களே, எவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர் அவர்களே எங்கேயாவது. ஆனாலும் நடுவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலுங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது கோவை சத்யாக்காவுக்கு தாங்க நன்றி கடன் பட்டிருக்கேன். எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க அக்கா. எல்லாம் ஜோர உதவ கை தட்டுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில ஒளிவிளக்கேத்தி வச்ச பெருமை எங்க கோவை சத்யாக்காவை சேருங்க. இன்னைக்கும் நடுவர்களே, நீங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ் கோவை சத்யா வீடு எங்கன்னு கேளுங்க. கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ இல்லக்கா, இல்ல அடுத்ததான் சொல்றேன். இந்தப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நடுவர்கள் இங்க இப்ப பாருங்க, நான் பெருமையா சொல்றேன். இதுவே நீங்க சூலூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் சத்யா வீடு எங்கன்னு கேளுங்க. கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாது. இப்பதாக்கா மெயின் பிச்சு. உண்மை சொல்றேன். இப்ப உண்மை சொல்றேன் பாருங்க அக்கா. இப்ப உண்மை சொல்றேன் பாருங்க. நடுவர் அவர்களே, கை கொடு. சத்தியமா உண்மை சொல்றேங்க. இதுவே நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு பொண்ணு புரோக்கர் சத்யா வீடு எங்கன்னு கேளுங்க, வீட்டு வாசலுக்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. சத்யா, எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கர் அந்த அம்மா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணை குறை சொல்லக்கூடாது. நீ வாமா, இப்படி வாமா. பெருமையை நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு மத்ததெல்லாம் சொன்னில்ல, இத முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே சொல்றேமா, அவங்க ஊர்ல 300 குடும்பம். இந்த 300 குடும்பத்திலயும் இன்னைக்கு அடுப்பு எரியுதுன்னா இவங்க அப்பாதாம்மா காரணம். எல்லாரும் கை தட்டுங்க. 300 குடும்பம் அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பாதான் காரணம். ஏன் தெரியுமா? அவருதான் வீட்டுக்கு வீடு சிலிண்டர் போடுறாரு. அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல புரோக்கருங்கிறதோ. எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கருங்க அந்த தரகர். நடுவரவர்களே, எவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவரவர்களே. அந்த அக்கா கிட்ட கேட்டதெல்லாம் நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கேட்டேன். என்ன? எனக்கு முடி நீளமா இருக்கிற பொண்ணா பாருக்கான்னு சொன்னேன். அதெல்லாம் வாய் நீளமா இருக்கிற பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வச்சிருச்சு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அது இந்த கல்யாணத்துல நடுவர்கள் என்ன உண்மையா மேடை சொல்றேன். இந்த ஒத்த புள்ள இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் பொண்ணு கட்டாதீங்கக்கா. ஏம்பா நிஜமா சொல்றேன். இந்த பொண்ணு பார்க்க போகும்போது இந்த புள்ளைய பெத்தவங்க பண்ற அலப்பறை இருக்கு. ஐயோ எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு இப்படித்தாங்க பொண்ணு பார்க்க போனாங்க. இந்த புள்ளைய பெத்த அம்மா அப்பான்னு சொல்றாங்க, ஒரே புள்ளைய போச்சுங்களா, எங்க பிள்ளைக்கு நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டங்களா. சரி, எங்க பிள்ளைக்கு வீட்டு வேலையெல்லாம் ஒன்னும் செய்ய தெரியாதுங்க. தெரியாது. உங்க பையன் தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. சரிங்க. ஒரே பிள்ளைய போச்சுங்களா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டங்களா, அவளுக்கு சோறு தண்ணி எல்லாம் ஒன்னும் ஆக்க தெரியாதுங்க. நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஒரே பிள்ளைய போச்சுங்களா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டங்களா, கொஞ்சம் கோவக்காரி டப்பு டப்புன்னு கையை நீட்டிடுவாளுங்க. மத்தபடி ரொம்ப நல்ல புள்ள, நீங்க தான் அனுசரிச்சு போகணும்னு சொல்றீங்களே புள்ளை பெத்தவியிலே. நான் தெரியாம உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாற்றத்துக்கு, ஆம்பளை பையனை பெத்தவங்க பொம்பளை புள்ளைய பெத்தவங்களை பார்த்து ஒரே பையனா போச்சுங்களா, எங்க பையனுக்கு நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டங்களா, எங்க பையன் வேலை வெட்டிக்கெல்லாம் ஒண்ணும் போக மாட்டானு, தின்னு போட்டு வீட்டுலதான் தூங்குவோம், உள்ளதான் பாடுபட்டு சோறு போடணும்னா பொண்ணு கொடுப்பீங்களான்னு கேட்கிறேன். எவ்வளவு பிரச்சனை. ஒரே பொண்ணை கட்டி கொடுத்தான் ஒருத்தன். கட்டி கொடுத்துட்டு 3 மாசம் இதே வசனத்தை தான் சொன்னான். 3 மாசம் கழிச்சு பொண்ணை பார்க்க வந்தான். மாப்பிள்ளை மட்டும் உட்கார்ந்து இருந்தான். எங்க மாப்பிள்ள என் பொண்ணை காணா. நம்மால சொன்ன ஒரே பொண்ணா போச்சிங்களா, வீட்டை விட்டு போயிருச்சுங்க.
அவ்வளவு பிரச்சனை இருக்கு அன்னைக்கு. ஆனா வீட்டை விட்டு போயிடுறாங்க நடுவர்களே. இன்னைக்கெல்லாம் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க சார். இந்த காலத்துல துரத்தி விட்டுறதுகள் இதுகளே ஓடி இருக்கு. அப்பன் வீட்டுக்கு முட்டிட்டு ஓடு, புருஷன் ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னா உடனே அப்பன் வீட்டுக்கு முட்டிட்டு போயிடுறான். ஆனா உண்மையாலுமே நடுவர்களே, என்னதான் என் பொண்டாட்டி என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சாலும், மிதி மிதின்னு மிதிச்சாலும், உங்க மேல சத்தியமான அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேங்க. இதுக்காக நீங்க கைய தட்டணும்க்கா. தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த கொங்கு சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை உலகமெங்கும் கொண்டுட்டு போய் சேர்த்தறனா இல்லையா? உண்மையாலுமேங்க என்னதான் என் பொண்டாட்டி என்ன சத்தியம் பண்றதா இருந்தா வேற அவன் தலையில பக்கத்துல தானே உட்காந்துருக்கான். ஆமா, அது என் தலையில டைவர்ஸ் பண்ற சத்தியமா? அது நீங்க தானங்க நடுவர். நடுவர்களே, என்னதான் என் பொண்டாட்டி என்ன தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சாலும், மிதி மிதின்னு மிதிச்சாலும், உங்க மேல சத்தியமான அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். இதுக்காக நீங்க நல்லா கைய தட்டணும். தட்டுங்க கைய. அவ்வளவு அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா சார்? அப்புறம் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி, கண்ணோடு இருந்தாலும் சரி, ஓட்டிட்டு போறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்குது. கல்யாணம் ஆகாதவளுக்கு 100 சாதகம் வந்தா, டைவர்ஸ் ஆனவளுக்கு 1000 ஜாதகம் வருது. ஏற்கனவே கல்யாணம் 2 புள்ள பத்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தாலும் கூட்டிட்டு ஓடுறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்குது. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு காலம் அப்படி கெட்டு போய் கிடக்குது. நடுவர்களே, இந்த பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு கேக்குறேங்க. எனக்கெல்லாம் கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சுங்க. 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சுங்க. ஏதோ கணக்கு இடிக்கிற மாதிரி இருக்குடா. கூட்டி கழிச்சு பாருங்க சார், கணக்கு சரியா. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. பையனுக்கு எத்தனை வயசு? 11 மாசம் ஆச்சுங்க. அக்கா கணக்கு சரியா இருக்கா? என்ன இப்படி சரியா தான் இருக்கு. நல்லா கூட்டி கழிச்சு பாருங்க. ஒரே கன்ஃபியூஷன். நீ நடுவர்களே, கல்யாணமாய் ஆம்பளை பையன் 9 மாசத்துலயே வேறந்து, நீ இல்ல 4 புள்ள பெத்திருக்கிற. அடே அப்பா. நடுவர்களே, 4 புள்ளையா பெத்திருக்க? பொம்பளை புள்ள தாங்க 10வது மாசம் பிறக்க. ஆம்பளை பையன் 9வது மாசம் முடிஞ்ச உடனே பிறந்துருங்க. எத்தனை புள்ள பெத்திருக்க? நடுவர்களே, எத்தனை புள்ள பெத்திருக்க? 2 தான். நடுவர்களே, கல்யாணமாய் 1 வருஷம் 8 மாசம் ஆச்சு. சரி. என் பையனுக்கு 11 மாசம் ஆச்சு. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நீ விஷயத்துக்கு இப்படித்தான் எத்தனை குழந்தைன்னு கேட்கும் பொழுதுதான் போன வாரம் நடுவர்களே ஒருத்தன் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தான். சரி. ஒருத்தன் போய் கேட்டா, ஏன்டா இவ்வளவு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா. சரி. அது ஒண்ணு இல்லடா மச்சான், நான் அப்பாக போறேன்டா அப்படின்னு அவன் சொன்னான். அட கூறுகட்டவனே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அப்பாக போறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சார். எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாம கோயிலா சுத்துறாங்க, ஆஸ்பத்திரியா சுத்துறாங்க. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, நீ அப்பாக போற, ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னா, நான் அப்பாக போறேன்டா, ஆனா அது என் பொண்டாட்டிக்கு தெரியாதுடா. நான் பாருங்க, அப்பாவிகளா, இவன் வேற எங்கேயோ அப்பா இருக்கிறான். சில பேர் பழக்க தோஷத்துல அந்த மாதிரி வந்துரும். தமிழரசு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப நமக்கு யாராவது கோச்சிக்காதீங்க, எங்க ஊர்ல நடந்தது. உட்கார்ந்து இருந்தாரா, ஒரு ஆள் வந்தான். சார், என் பைக்கு திருடு போயிடுச்சு சார். அப்படியா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இது குறித்து நீ யார் மேல சந்தேகப்படுற எழுதி கொடுன்னாரு. இன்னொரு ஆள் வந்தான். சார், என் மாட்டையவனே திருடிட்டு விட்டான். அப்படியா, இது குறித்து நீ யார் மேல சந்தேகப்படுற, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னாரு. ஏட்டையா வந்தாரு. சார், நான் எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா, இது குறித்து நீ யார் மேல சந்தேகப்படுற, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னாரு. பழக்க தோஷத்துல இந்த மாதிரி ஆயிடும். அவ்வளவு பிரச்சனை. அக்கா எங்கக்கா போறீங்க? மொக்க சோக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், வந்து உட்காருங்க அக்கா. எந்திரிச்சு போகாதீங்க, என் சம்பளத்துல 500 ரூபாய் புடிச்சுக்குவாரு. நடுவர்களே, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஒரு ஆம்பளை வாழ்ந்துகிட்டு இருக்கான, என்னங்க மகிழ்ச்சி இருக்கு. ஒரு காலத்துல சமைச்சு தட்டுல போட்டாங்க புருஷனுக்கு. இன்னைக்கெல்லாம் சமைச்சு நெட்டுல போடுறாங்க. போன வாரமெல்லாம் என் பொண்டாட்டி ரசம் வச்சு Facebookல போட்டிருந்தாங்க. 5000 பேர் லைக் போட்டிருந்தாங்க. என்ன பார்த்து கேட்டா, மாமா நான் ரசம் வச்சு Facebookல போட்டிருக்கேன், 5000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் மாமா போடலன்னு கேட்டா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், 5000 பேர் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் மட்டும் தாண்டி தின்னவன். 3 நாளா புடுங்கிக்கிட்டு போனது எனக்கு இல்ல தெரியும். கட்டுன புருஷனுக்கு ஒரு ரசம் வச்சு ஊத்த வக்கில். இந்த காலத்துல பெண்களுக்கு என்னக்கா பொறுப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஒரு காலத்துல காலையில எந்திரிச்ச உடனே பெண்கள் பொறுப்பா இருந்தாங்க. ஒரு காலத்துல காலையில எந்திரிச்ச உடனே வாச தெளிச்சு கோலம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ போட்டுறாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்ட ஸ்டேட்டஸுக்கு போறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு வெடிய காலையில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வழி தெரியாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே நடுவர்களே, என்னங்க மகிழ்ச்சி இருக்குன்னு கேக்குறேன். இந்த திருமண வாழ்க்கையில எங்க பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு கேக்குறேன். கல்யாணம் ஆனவங்க காலையில ஸ்டேட்டஸ் வைக்குது. கல்யாணம் ஆகாத காலேஜ் பிள்ளைங்க 2 மெசேஜ் போட்டுக்குது. ராத்திரி 11 மணிக்கு அவனுக்கு மெசேஜ் வருது, நான் தொங்க போறேன், நீ தொங்க போறியா? தொங்க போறான்னா தூங்க போறதா மூதேவி தொங்க போறான்னு அடிக்குது இங்கிலீஷ்ல. பூரா போனு நடுவர்களே, பூரா டச் போனுக்கு ஏன் தெரியுமாங்க டச் போன்னு பேரு வந்துச்சு? வீட்டுக்குள்ள புருஷன் ஒரு பக்கம் டச், பொண்டாட்டி ஒரு பக்கம் டச், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நோ டச்.
எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ரூமுக்கு வந்துட்டு போனத்தான் தடவிட்டு இருக்குதுங்க. எப்படிங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு, என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்கிற நடுவர் அவர்களே. யானைக்குட்டி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் கூட அவ தத்த மாதிரி அழகா தாவி தாவி வரான்னு சொல்லி பாடக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த பொறுப்பு இருக்காங்க. தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்னாலா. அந்த சந்தோஷம் இன்னைக்கு வீட்டுல இல்லையே நடுவர் அவர்களே. பெண்களுக்கு என்னங்க பொறுப்பு இருக்கு? இந்த காலத்துல யாராவது மாமனார் மாமியார மதிக்கிறாங்களாங்க? இல்லப்பா. யாராவது மதிக்கிறாங்களாக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, லுக் அட் மீ. நான் காசை வாங்கிட்டு பேச, நீங்க கொடுத்துட்டு அங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் மாமனார் மாமியார மதிச்சாங்க. இன்னைக்கு பொறுப்பான பொம்பளை அழகு யாராவது வீட்டுல இருக்கிற மாமனார் மாமியார மதிக்கிறாங்களாக்கா? ஒரு மாமனார் வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற மருமக என்னங்க பண்ணணும்? என்னக்கா பண்ணணும்? ஐயோ மாமா. மாமான்னா புருஷன் இல்லக்கா, மாமனார சொல்றேன். புருஷனை பெத்த அப்பனை சொல்றேன். ஐயோ மாமா, காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கே வேலைக்கு போனீங்களே மாமா, காப்பி கீப்பி குடிச்சீங்களா? டிஃபன் ஏதாவது சாப்பிட்டீங்களா மாமா? காப்பி ஏதாவது போட்டு தரட்டுமா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமான்னு ஒரு மருமக கேட்கணுமா இல்லையாக்கா? கேட்கணுமா இல்லையா சார்? கேட்கணுமா? எந்த மருமவளாவது நீ கேட்கிற அளவுல பொறுப்பா? வீட்டுல இந்த மாதிரி சேர் போட்டிருப்பாங்க நடுவர் அவர்களே. இப்படி சேர்ல உட்கார்ந்துக்க வேண்டியது. டீப்பாய் மேல தூக்கி இப்படி காலை வச்சுக்கிட்டு டிவி ரிமோட்டை, மாமனார் வாரானே நைட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கிறமே மேல ஒரு துண்டக்கண்டு எடுத்து போடலாம்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. டிவி ரிமோட். மாமனார் வாப்பாரு, தண்ணி கிண்ணி ஏதாவது இந்த புள்ள மோந்து குடுக்குமான்னு பாப்பாரு. இது குடுக்கற மாதிரி தெரியல. அவரே கிச்சன்ல போய் தண்ணி மோந்து குடிக்கிறாரு. மருமக இருந்து கேக்குது, மாமா தண்ணியா குடிக்கிறீங்க? ஆமாமா, எனக்கு ஒரு சொம்பு மோந்துட்டு வாங்க. அந்த மானங்கட்ட நாயும் கொண்டு வந்து கொடுக்கறானே நடுவர் அவர்களே. என்னங்க பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன் இன்னைக்கு பெண்களுக்கு. இன்னைக்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் நம்ம ஏதாவது வாய் திறந்து பேசணும்னா நம்ம பையன் கூட அவ சண்டை போடுவா, நம்ம பையன் வாழ்க்கை கெட்டு போகுமேங்கிறதுக்காக எத்தனையோ மாமனார் மாமியார்கள் இன்னைக்கு மருமகளை அனுசரிச்சு போற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே நடுவர் அவர்களே. என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன் பெண்களுக்கு. எந்த இத்தனை கைதட்டு வருதுன்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் வேதனையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுங்கள நிறைய பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால சொல்றேன். அது வயசானவங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துட்டு 2 பேர் தாக்கா, உங்களை சொல்லலக்கா, வயசானவங்க எல்லாம் சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால சொல்றேன், நம்மளுக்கு வயசாகி போச்சு, எப்ப மண்டைய போடுவோம்னு தெரியாது. அதனால நம்ம நல்லா இருக்கும் போதே கழுத்துல காதல் இருக்கிறதெல்லாம் கழட்டி நம்ம புள்ள கிட்ட கொடுத்துறலாம். பொசுக்கு நம்ம மண்டை போட்டுனா புள்ள வர்றதுக்குள்ள மருமக ஆட்டைய போட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டு நல்லா இருக்கும் பொழுதே கலட்டி கிளட்டி கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை வெள்ள கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறது கூட்டுருவாங்க இந்த காலத்துல. அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்மளுக்கு இருக்கிறது 1 ஏக்கரா பூமி. பொசுக்குன்னு நம்ம மண்டை போட்டா பிள்ளைகள்லாம் வந்து கையெழுத்து போடணும். நம்ம நல்லா இருக்கும் பொழுதே பையனுக்கு எழுதி வச்சிடலாம்னு எழுதி வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை கொண்டு போய் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறது கூட்டுருவாங்க. நடுவர் அவர்களே, இந்த காலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கழுத்துல நகநட்டு நொறுங்கா போட்டு அந்த கிழவன் பேர்ல 2 ஏக்கரா பூமியும் ஊடுவாசலும் இருந்தாத்தான் இன்னைக்கு வர மருமக்கமாருக்கு சோறு போடுறாங்க. நான் நடுவர் அவர்களே, இன்னைக்கு சொத்து இல்லாத மாமனார் மாமியார் எந்த மருமக்கமார்களாவது தாங்குறாங்களான்னு கேட்கிற தட்டுங்க கைய. சொத்தோட வந்தாத்தான் ஐயோ எங்க அத்தை, இது எங்க மாமனாரு, எப்போ சொத்து இருந்தா ஒண்ணுமில்லாத வெறும்பழா ஐயா அவனால எங்க தன்னாயி இங்க வந்து உட்காந்து இருக்குதும்பா. காசு இல்லாட்டி, காசு இருந்தா தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை கூட மதிக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே நடுவர்களை. எங்க பொம்பளைகளுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு கேட்கிறேன். பெண்களுக்கு பொறுப்பு இருக்கிறது உண்மையா இருந்தா நாட்டுல ஏங்க இத்தனை அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் வருது? நீங்க எல்லாம் ஒரு நாளாவது உங்க ஒப்பனாயால பாக்குற மாதிரி உங்க மாமனார் மாமியார் பார்த்திருப்பீங்களான்னு கேட்கிறேன். கேட்டா எங்க அப்பா என்ன வாய் அப்படி தெக்கை வடக்கையும் போகுது, கோபிக்கும் கோயம்புத்தூருக்கும். நிறைவா ஒரு 2 செய்தியை சொல்லி முடிக்கிற நடுவர்களே. எத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்குது. எங்க பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? இந்த காலத்துல நிறைய படிச்சவங்க இருக்காங்க சார். இங்க ஒரு காலத்துல ஒரு ஊருக்கே ஒருத்தங்க 2 பேர் தான் டிகிரி முடிச்சவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் படிக்க வைக்கிறாங்களா இல்லையாங்க? ஆமா, படிக்க வைக்கிறமா இல்லையாங்க? தன்னுடைய பேருக்கு பின்னால் கல்யாண பத்திரிகையில் பேர் போட்டுக்கிற BE, MBA, MBBS, MS, MSc போட்டுக்கிறமா இல்லையாங்க? தன் பேருக்கு பின்னால் போடக்கூடிய டிகிரியை தொட்டு பார்க்கும் போது இது என் தந்தையாரின் உழைப்பு என்பதை மறந்துவிட்டு பேசாதீங்க. சத்தியா MA, இந்த பெருமை எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பன் சம்பாரிச்சு படிக்க வைக்காட்டி இந்த பெருமை வந்திருக்குமான்னு கேட்கிற நன்றி கேட்டவீங்களா?
தெரியாம சொல்லிருச்சு, பிரச்சனை விட்டுருப்பா, இருக்குது பாவம். நடுவர் அவர்களே. ஆ. வீட்டுல தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நடுவர் அவர்களே, அம்மா வீட்டுல இருந்துக்குவா சார், தான் குழந்தைய படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், நாயா பேயா அலைஞ்சு ராப்பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு கொடுக்கற ஆண்கள் சார். அந்த ஆண்களுடைய உழைப்பு இல்லாம சந்தோஷம் வருமானு கேட்கிறேன். குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, குழந்தை பாரம் உனக்கல்லவோ, குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, குழந்தையுடன் குடும்பத்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். 10 மாசத்துல பெத்து கொடுக்கறதோட உங்களுடைய கடமை முடிச்சு போச்சு. ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தானா வீட்டுல இருந்து பிள்ளை பசங்களை வளர்த்துறீங்க. அதை சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பளை எத்தனை கஷ்டப்படுறான் சார். 10 மாசம் சுமந்து கொடுக்கறத நீங்க வேற என்ன பண்றீங்க? நடுவர்களே, பொதுவா பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறோம் இல்லைங்களாங்க? ஆமா. இது ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேங்க. பொதுவா பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறோம். ஆனா என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமாங்க, 10 மாதம் சினை கூடி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏன் 12வது மாசம் பர்த்டே கொண்டாடுறோம்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமாங்க? குழந்தை 10 மாசம் தானே சார் வயித்துல இருந்து வருது. அப்ப 10 மாசத்துல தானே பர்த்டே கொண்டாடணும். எதுக்காக 12வது மாசத்துல பர்த்டே கொண்டாடுறோங்க? அதற்கு கூட தமிழன் ஒரு நுட்பமான விளக்கத்தை கொடுத்தான் சார், அறிவியல் பூர்வமா. ஒரு ஆணின் உடம்பில் உற்பத்தியாக கூடிய 2 மாதம் முதிர்ச்சியுற்ற உயிரணுதான் ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஜனனிக்கிறதுன்னு சொன்னா, அந்த குழந்தைய முதல் உயிரணுவாக 2 மாதம் சுமப்பவனே ஆம்பளை தான். குழந்தையினுடைய மூலாதாரத்தை கொடுக்கின்ற காரணத்தினால் தான் அந்த குழந்தைகளுக்கு முதல் எடுத்தா இன்ச்சிலா அப்ப வேற போடுறாங்க. என்ன பெருமை இருக்குது உங்களுக்கு, என்ன பொறுப்பு இருக்குதுன்னு கேட்கிற நடுவர்களே. இந்த அக்கா பொங்கலை பத்தி பேசினாங்க. பொங்கல்னா நடுவர்களே, இப்ப மாரியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில பொங்க சாட்டுவாங்களா அக்கா உங்க ஊர் பக்கம்? ஆமா ஆமா. அம்மன் கோயில் பொங்க சாட்டுவாங்கல்ல. அம்மன் கோயில் பொங்க சாட்டினா போய் பொங்க வைப்பீங்களா இல்லையா? வைப்பாங்கல்ல நடுவர்களே. எங்க ஊர் பக்கம் நாங்க தான் ஊர் பெருந்தனக்காரருக்கா. எங்க ஊர் பக்கமெல்லாம் ஊர் பெருந்தனக்காரர் தான் முதல் போய் பொங்க வைப்பாங்க. ஊர் பெருந்தனக்காரர் பரி கூடை கொண்டு வச்சு போட்டு பொங்க வச்சதுக்கு அப்புறமா தான் மற்றவை எல்லாம் பொங்க வைப்பாங்க. போன வருஷத்து வரைக்கும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தான் பரி கூடை எடுக்கு முதல் பொங்க வைக்க எங்க ஊர்லயே. இந்த வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இப்ப பொண்டாட்டி என் பொண்டாட்டி தானே பொங்க வைக்கணும். நான்லாம் நடுவர்களே, எங்க ஊர் பக்கம் வெடிய காலையில பொழுது கிளம்பி வரும்போதே முதல் பொங்க வச்சிருவாங்க. நான் நைட்டே அந்த வெங்கலப்பானை விளக்கி வச்சுட்டு தான் படுத்தேன். ஏன்னா அந்த எருமை காலையில எந்திரிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் 4 மணிக்கு அந்த பானையை விளக்கி வச்சுட்டு, அடியே நம்ம தாண்டி ஊர் பெரியதானோ, காலையில பொழுது விடிஞ்ச உடனே நம்ம தாண்டி முதல் பொங்க வைக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் தப்பு இருக்குதாக்கா? இல்லையே. சரி மாமா வச்சிடற மாமான்ட்டா. கொஞ்சம் அசந்து தூங்கிட்ட நடுவுல எந்திரிச்சு பாக்குற மணி 8. அடியே 5 மணிக்கே முதல் பொங்க வைக்கணுமே, வச்சையான்னு கேட்டேன். வச்சுட்டு வந்துட்ட மாமான்னா. ஏண்டி பானை வச்சது வச்ச இடத்துலயே இருக்குது, எப்படி பொங்க வச்சேன்னு கேட்டேன். அதெல்லாம் காலையில 5 மணிக்கே குக்கர் எடுத்துட்டு போய் 4 விசிலுட்டு எடுத்துட்டு வந்துட்ட மாமான்னா வாருங்க நடுவர்களே. எனக்கு இடியே இறங்குற மாதிரி ஆகி போச்சு. அடியே குக்கர்ல பொங்க வச்சோம்னு சொல்றையே, குடும்பம் விளங்குமா? பொங்க வடக்க பொங்குச்சுன்னா வரவு, தெக்க பொங்குச்சுன்னா செலவு, இப்படி ஒவ்வொரு பக்கம் பொங்குச்சுன்னா ஒவ்வொரு சாங்கியும் இருக்குது. இல்ல எப்படி சாங்கியும் பாக்குறதுன்னு கேட்டேன். நியாயமா தனக்கா கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னா பாருங்க, உனக்கு என்ன சாங்கியும் பாக்கணும், அவ்வளவுதானே. விசில் வடக்கு தூக்குச்சுன்னா வரவுல வையி, விசில் தெக்க தூக்குச்சுன்னா செலவுல வைக்கினா. ஏண்டி விசில் புடிக்கிச்சுன்னா என்னடி பண்றதுன்னு கேட்டா, பொங்க கொதிச்சு போச்சுன்னு வையின்னு சொல்லிட்டா நடுவர்களே. என்னங்க பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு? வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மண்பானைக்கும் பொன்பானைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு கூட கட்டுன புருஷனுக்கு இருக்கிறது இல்லைங்க. அந்த பித்தளை பானை விலைக்கு விசில் வடக்கியும் பொங்கல தெக்கியும் பொங்கல தமிழ்நாட்டுல நல்லா பொங்கிருக்கு. ஆமா நடுவர்கள், அது இன்னும் நல்லா பொங்கும் நடுவர்கள். நடுவர்களே, நான் தெரியாம கேக்குறேங்க. அந்த வெங்கல பானையிலயோ பித்தளை பானையிலயோ பொங்க வைக்கிறேங்க. பொங்கல் முடிஞ்ச உடனே கழுவி எடுத்து பரன் மேல வைக்கிறோமா இல்லையா? காரணம் என்ன? வெளியில வச்சு ஏதாவது களவாணி பசங்க தூக்கிட்டு போயிருவாங்க, காணாம போயிரு, அடுத்த வருஷம் தேட முடியாதுன்னு எடுத்து பத்திரமா வைக்கிறோம். வீட்டிலே இருக்கக்கூடிய மண்பானைக்கும் பொன்பானைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு கூட இந்த மானுட இனத்திலே கட்டுன புருஷனுக்கு இல்லையேங்க. மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், பெண்களம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார். மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், பெண்களம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார். என் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்றுணர்ந்த கோடியே. அம்பலத்தை அம்பு கொண்ட சங்கும் என்ற சங்குமா, கம்பமற்ற பாற்கடல் கலங்கும்
வேண்டும் என்றால் கலங்குமா? எல்லையற்ற ஜோதியை நீத்த பின்பும் ஈசனே ஓடி 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 உட்கலந்த ஜோதியே. அந்த பக்தி பண்பாடு கூட இன்னைக்கு காலத்துல பெண்கள் கிட்ட இல்லாத காரணத்தினால் நடுவர்களே, நீங்க ஆரம்பத்துல தொடங்கும் போது வள்ளலாரை பத்தி சொன்னீங்க. இந்த வள்ளலார் தான் ஒருத்தர் சொன்னாருங்க, நல்லவனோ கெட்டவனோ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கோயிலுக்கு போனா இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அருளைத்தான் சார் கொடுக்கறாங்க. கல்லார்க்கும் கச்சவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தரிலேன்னு வள்ளலார் கேட்டாருங்க. இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பக்திய ஒரே மாதிரியான அருளை தான் சார் கொடுக்கறாங்க. அந்த கோயிலுக்கு போற இடத்துல கூட நீங்க வாயை வச்சுட்டு சும்மா வரீங்களா? கோயிலுக்கு போனா புரணி பேசுறது. ஒரு காலத்துல குத்து விளக்கு பூஜை நடக்குங்க. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஓங்கார விளக்கே போற்றி. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, பால்காரம் முருகன் பொண்டாட்டி 3 பவுனுக்கு நெக்லஸ் பண்ணி இருக்கிறா போற்றி. ஓம் ஓங்கார விளக்கே போற்றி, இவ உள்ளதாண்டி போன வாரம் ஓடி போனா போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, இந்த சத்தியால தாண்டியும் புருஷ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா பார்த்து வச்சுக்கடி போற்றி. ஊருக்கு போற நீங்க பூரா அங்க போய் பேசுறாங்களே. எங்க ஊர்ல திருவிளக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்ததுப்பா. பக்கத்துல ஒரு அக்கா, இந்த பக்கம் ஒரு அக்கா, கிட்டத்தட்ட ஒரு 100-150 விளக்கு வரிசையா அவர் சொல்ல சொல்ல எல்லாரும் பூவள்ளி போடுதுங்க, இதை போடுதுங்க, குங்குமத்தை போடுதுங்க, விபூதியை போடுதுங்க. அப்ப அக்கா அக்கா தெரியாம கால் பட்டுருச்சுக்கா இருக்கா, இந்த பக்கம் அப்படி அக்கா அக்கா தெரியாம கை பட்டுருச்சுக்கா, அப்படி பண்ணிட்டே இருந்து திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி திரும்ப வருது, 4 விளக்க காணோம். பூரா அப்பேற்பட்ட திருட்டு கோஷ்டி. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. லலிதா சகஸ்கர நாமத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தா அதுல ஒரு வரி வருங்க. இடையில ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது கஷ்டம், லலிதா சகஸ்கர நாமத்தை மொழிபெயர்த்தீங்கன்னா தமிழ்ல இடையில ஒரு வரி வரும் சார். பெண்களுக்காகவே சொன்னது. தன்வயப்பட்ட கணவனை கொண்டவளே போற்றின்னு ஒரு வரி வருங்க. அந்த ஆத்தாளுக்கு அந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவில்லை அந்த அங்காள பரமேஸ்வரி. அவளுக்கு திருவிளக்கு நாமம் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்லி கும்பிட்டாங்க? தன்வயப்பட்ட கணவனை கொண்டவளே போற்றின்னு ஒரு வரி வரும். அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியுங்களா? அந்த ஆத்தாளாவே இருந்தாலும் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கணுமா. புருஷனை கைக்குள்ள வச்சுட்டா தான் அந்த சாமிக்கே மதிப்பு. ஆனா இன்னைக்கு அவாவா புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறாங்களே இல்லையா, அடுத்தவா புருஷனை நல்லா கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. போட்டு விடுறது, சிண்டு முடிகிறது, அவன் என்னத்த பேசுனா, இவன் என்னத்த பேசுனா, அவன் அப்படி பேசுனா, இவன் இப்படி பேசுனா. எந்த கலாச்சாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நடுவர்களே? புறம் பேசிட்டு ஊட்டுச்சோத்தை தின்னு போட்டு ஊர்வம் இழுப்பது பெண்களுடைய குணம். வீட்டுக்கு உழைச்சு கொடுத்துட்டு நாட்டுக்கு உழைச்சு கொடுத்து ஓடா தேகின்ற எங்களுடைய ஆண்களின் உழைப்பு தான் குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் என்று சொல்லி நலவாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியவர்களே, அன்பு தம்பி தமிழரசன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார். இனி இதற்கு பதில் சொல்வதற்காக கடலூரில் இருந்து காணக்குயில் கவிதா அவர்கள் உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு வராங்க.